ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. பனானாவை வச்சுட்டு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பனானா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது கற்பூரவள்ளி வாழைப்பழம். ஸோ 2 நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழம்ன்ட்டுல நீங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ, செவ்வாழை, பச்சை வாழைப்பழம் எதில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் கற்பூரவள்ளி இருந்தனால இதே 2 எடுத்துக்கிறேன். 2த்தையும் தோல் உரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா 2 சுற்று விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி மசிச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழம் இன்னும் நல்லா பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பேனலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுறலாம். மஞ்சத்தூள் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன்னா கலருக்காக தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லோவாக நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யிலே இந்த வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவையை வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை வறுக்காமல் அப்படியே பச்சையாக ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஏன்னா நம்ம இதிலே நம்ம நல்லா வறுக்க தான் போகிறோம். ஸோ அதில் நல்லா பாயில் ஆகிடும். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நெய் ஆட் பண்ணல திரும்ப. பட் எனக்கு அந்த நெய்யே கரெக்டாக இருந்தது. நான் நல்லா தேங்காய் துருவலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவையை எந்த கப்பு அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சுகரை கொட்டிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு சுகர் கரைய டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுகரை மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். காய வச்ச பசும்பாலை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலோட நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது ரவையும் சரி வாழைப்பழமும் சரி நல்லாவே வெந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது பாயில் ஆக உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலி ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நாம் தனியாக ஒரு பேனில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தொட்டிங்கன்னா கையில் அந்தளவுக்கு ஒட்டாது. இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். நான் இதை 2 ஷேப்பாக இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை பியூர் எண்ணெய் எதுனா சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாகவும் நான் ஸ்கொயராகவும் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அழுத்தி இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் ப்ளஸ் ரவுண்ட் ஷேப் 2 ஷேப்புமே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்லேயே கூட நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது. எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் டேஸ்ட்டுக்கு வேண்டி ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தட்டி ஷேப் வர வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா வாழைப்பழ ஸ்வீட்ஸையுமே நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாமே ரோல் ரவுண்டாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஸ்கொயராகவும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம்.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாவே இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து வச்சுருந்த வாழைப்பழ உருண்டைகளை இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி விட்டுக்கங்க. நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறனால கொஞ்சம் புகை வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா நான் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நீங்கள் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான வாழைப்பழ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. அடுத்து வந்து நான் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்ததையும் போட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படியே பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உருண்டைகளையும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்காச்சு. எல்லா உருண்டைகளும் நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.